வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வேர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நாம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட, வளம்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செழித்திட, வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு
மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து, சேமிப்பு காலத்தை நீட்டித்து, தரத்தை பாதுகாத்து, ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பீகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும், மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திடும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம் பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில்
மின்னணு விலைப்பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி, தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்பம், நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவரங்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றும்போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம், தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல், விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி
இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,00,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 முதல் 3500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் வேளாண்மை பல்கலை வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகோள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தி ஆகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும்
3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய கள பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1,50,00,000 ரூபாய் மானிய நிதியிலிருந்தும் 1,50,00,000 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TNAPEX கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே TNAPEX மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை, சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு, மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNAPEX வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ-காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும் 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் TNAPEX மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில்
15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும் 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1807 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்து மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கே எல்லாமே கேட்குதாங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்க திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 உம்பலச்சேரி, 55,000 பர்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களின் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள்
தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சினால் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன் வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன் வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பரை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன்
கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி, கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாறுதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும். விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3,30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகள் தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில்
எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டா மாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணைய வழி பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர் வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடி வளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர் வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமை மிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகு மிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 70 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகள் அமையும். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உளவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல திட்டங்கள்
தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்கள் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தில் சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம்.ஏ. சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leaders has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், இஸ் ஏ ட்ரூ லீடர், இஸ் ஏ ட்ரூ லீடர். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை முக்காருங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். படிச்சுட்டார். அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110. அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.